நினைத்த நெற்றியில் விபூதி பூசு. விபூதியா? அது வெறும் சாம்பல். அதை எதற்கு நெற்றியில் பூசுவது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள். ஐயா, சாம்பல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. தினசரி இந்த சாம்பலை பார்த்து இப்படித்தான் நமது உடம்பும் ஆகப் போகிறது என்று நினைத்தால் சாகப் போகின்ற உடம்பு தவறு செய்யக்கூடாது என்று தோன்றும். ஒழுங்காக வாழச் சொல்லும். ஊரை கிடைக்கின்ற எண்ணமும் வராது. நெற்றியில் ஏன் திலகமிடுகிறோம் தெரியுமா? அப்பன் பரமனுக்கு இருப்பது 3 கண்கள், பிறந்த மனிதனுக்கு இருப்பது 2 கண்கள். அந்த 3வது ஞானக்கண் தான் மனிதர்களாலே நெற்றியில் வைக்கப்படுகிறது. நெற்றியில் நீ எப்போது திலகமிடுகிறாயோ அப்போதே உன் ஞானக்கண் திறக்கப்படுகிறது. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சத்திய சைவம் சொன்ன வரலாறு இதை தற்பறையும் அறிவான் வருவாரு. இதை தற்பறையும் அறிவான் வருவாரு. 4 விரல் படிய நீரை அடிந்து அதன் நடுவே செஞ்சோறு என்ற குங்குமமிட்டு மேனி முழுவதிலும் சந்தனமிட்டு அந்த மெய்ப்பொருள் கண்டு கொள்வீர் ஐயத்தை விட்டு.